கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்துக்கு ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்துல வேற சூழ்நிலை அதிகாலை வேளை இணைந்திருக்கிறீங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். 112ஆம் சங்கீதம் 1 முதல் 4 ஆகிய வசனங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து பயந்து வாழ்றாங்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சகல விதமான ஆசீர்வாதம் இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகி கையில பைபிள் எடுத்து வாசித்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா நடக்க ஆரம்பிச்சாச்சுனாலே போதும், எல்லா ஆசீர்வாதம் வீட்டு தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா நம்ம வேலை செய்யணும், நம்ம உண்மையா இருக்கணும், நம்ம செம்மையா இருக்கணும், எல்லாம் நம்ம மேல வந்து கடமை தான். ஏன்னா நிறைய குடும்பத்துல என்ன நினைப்பாங்க அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. காலம் கடைசியா இருக்கு. செல்போன் கையில இருக்கு. செல்போனை தான் மணிக்கணக்கா பாக்குறாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ரொம்ப குடும்பம் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். நான் 2015 கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா வியாபாரத்துல நஷ்டம், கடன் பிரச்சனை. வியாபாரத்துல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். 11 வயசுல நான் வேலைக்கு போனா எழுத்து கொட்டி தான் வாசித்தேன். இந்த நிமிஷம் வரைய உயிர் பிச்சை போட்டுக்காரு. காரணம் என்ன? கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல பிரச்சனைன்னு உடனே செல்போன் எடுத்து யார்ட்டையாவது பேசுறாங்க. பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்களா, இல்ல யாராவது எனக்கு ப்ரேயர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களே தவிர, நான் கையில பைபிள் எடுக்கணும், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், நான் உண்மையா வாழணும், நான் தேவனுக்கு பிரியமானபடி எல்லா காரியத்தையும் வெறுத்து உண்மையா வாழணும் சொல்லி யாரும் யோசிக்க மாட்டேங்காங்க. அதான் பெரிய பிரச்சனை. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். சகல விதமான ஆசீர்வாதம். நான் முழு பைபிளை ஃபுல்லா கஷ்டப்பட்டு வாசித்து பார்த்ததுல எனக்கு நிறைய காரியம் ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தீமை இருக்கும்போது தடை இருக்கும், பொல்லாத காரியம் இருக்கும்போது தடை இருக்கும், கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எல்லாமே தடை இருக்கும். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றான்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தீமையை வெறுத்தா மட்டும்தான் கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம். எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோமோ, தீமை என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். கண்கள் பாவம் இருக்கு, சிந்தனையில பாவம் இருக்கு, வீண் வார்த்தையில பாவம் இருக்கு, தீட்டான காரியம் இருக்கு, இதயத்துக்குள்ள பொல்லாத காரியம் இருக்கு, விக்கிரத்துல போய் நின்னா சாபம் தான். இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்னு நினைச்சாச்சுனாலே நன்மை யோசிக்கணும், நன்மை செய்ய ஆரம்பிக்கணும், அவரை போல மாறணும். பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. புதிதாய் பிறந்த பிள்ளை போல ஞான பால் மேல வாஞ்சியா இருக்கும், கர்த்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கும். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் செக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். என்கிட்ட எத்தனை மிஸ்டேக் இருக்கு, எவ்வளவு காரியம் இருக்கு, எல்லாமே செக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, வசனத்துக்கு பிரகாரம் வாழணும், வசனத்தினால காத்து கொள்ளணும், வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல நடக்கணும்னு சொல்லி என் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து ஒவ்வொரு வசனமா வாசித்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இந்த அதிகாலை வேளையில் நம்ம என்ன தெரியுமா யோசிக்கணும்? அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷன் தீமை வெறுத்தாச்சுனாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எது மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னா, கட்டளை அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதை செய்ய மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தாப்புல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டார், செம்மையானவர்கள், உண்மையானவர்கள். முதல்ல தீமையை விட்டு விலகணும். ரெண்டாவது
கட்டளைகள் மேல பிரியமா இருக்கணும். 3வது உண்மையா வாழணும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு டைரி இருந்துச்சுன்னா கையில எடுத்து நீ எழுதி வச்சுக்கலாம். தீமையை வெறுக்கணும். அது முதல் பாயிண்ட். தீமையை வெறுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். 2வது, அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுக்குறாரோ அது மேல நம்ம ரொம்ப பிரியமா இருக்கணும். எப்படி நம்ம வீட்டுல சொத்து இருக்குல்ல, சில வீட்டுல நிறைய சொத்து இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாம் இருக்கும். அது மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. சில குடும்பத்துல வீடு கட்டிட்டு இருப்பாங்க, அது மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. பிள்ளைகள் மேல பிரியமா இருப்பாங்க, கணவர் மேல பிரியமா இருப்பாங்க. நம்ம எது மேல பிரியமா இருக்கணும் அப்படின்னா, அவர் நமக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய பிரியமா இருக்கு, மிகவும் பிரியமா இருக்கு. நம்ம கவனமா இருக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். 3வது பாயிண்ட் இருக்கு, செம்மையாய் உண்மையாய் வாழ்ந்தால் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இந்த 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் இன்னும் அடுத்தாப்புல பாயிண்ட் இருக்கு. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். நம்ம பக்கம் உள்ளது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் தீமை வெறுத்து வாழ்ந்து அவருடைய கட்டளைக்கு மிகவும் பிரியமா இருந்து உண்மையா வாழ்ந்தாச்சுனாலே அந்த குடும்பத்துக்குள்ளே ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். ஏன்னா உண்மையா வாழ்றாங்க. எவ்வளவு பெரிய கிஃப்ட். செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும். ஒரு மனுஷன் உண்மையா வாழ்றான், ஒரு இருளுக்குள்ள போயிட்டு இருக்கான்னா அந்த இடத்துல வெளிச்சம் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பரிசுத்தவான உள்ள ஒரு ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க, ஒரு நீதிமான் போயிட்டு இருக்காங்க, ஒரு உண்மையா நடக்கிற ஒரு குடும்பத்துல ஒருத்தங்க அந்த ஊருக்குள்ள போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருளில வெளிச்சம் உதிக்கும். செம்மையா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எந்த இடத்துல போனாலும் சரி இருளில வெளிச்சம் உதிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்ப செம்மையானவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இரக்க குணம் இருக்கும், அவங்களுக்கு மன உருக்கமா இருப்பாங்க, நீதியும் உள்ளவன், நீதி செய்வாங்க. ஹல்லேலூயா. அதனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆஸ்தி ஐஸ்வர்யம் செழிப்பு சம்பூரணம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வேணும் அப்படின்னா இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. இந்த வசனம் கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வாசித்து பார்க்கலாம். 112ஆம் சங்கீதம் 1 முதல் 4 ஆகிய வசனங்கள். இந்த வசனத்தை நீங்க தியானிங்க, உங்க வாழ்க்கையில சகல விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பயந்து என்று சொன்னீங்கப்பா, தீமையான காரியத்தை வெறுத்து உம்முடைய கட்டளைக்கு மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் மட்டும்தான் பாக்கியவான். எங்க வாழ்க்கையிலே அப்படி வாழ்றதை அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்று சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இந்த சந்ததி பூமியில் பலத்திருக்கும் எனக்கு கிருபை செய்யுங்க. செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் உண்மையா வாழ்ந்தாச்சுனாலே அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உண்மையா வாழ்றது எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கும் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உண்மையா வாழணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவியோடு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தீமை வெறுத்து வாழ்றாங்களோ, யாரெல்லாம் கட்டளைக்கு கீழ்படுகிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் எழுதிருக்கீங்கப்பா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க, எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையிலே எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். விசேஷம் அந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. யாரெல்லாம் அதிகாலையில் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஜெப அபிஷேகம் தாங்க ராஜா. சத்துருவங்கள் அபிஷேகம் நடந்த ராஜா. உணர்வுள்ள ஆவியை தாங்க ராஜா. புது கிருபை நடப்புங்கப்பா. புது பலனை தாங்கப்பா. காண்டாமிருத்தது பலனை தாங்க ராஜா. கழுகுகளை போல செட்டில் வைத்து எலும்பெடுக்க கிருபை செய்யுங்க ராஜா. விசேஷமாக புது எண்ணெயில் அபிஷேகம் மட்டும் உங்களுடைய பிரசனை இறங்கட்டும், உங்களுடைய கிருபை இறங்கட்டும்பா. மகிமையின் ஆவியான மேல தங்கி ராஜா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தினாலோ அந்த வீட்டுடைய எல்லா குறைகள் குற்றங்களாட்டு கற்று மன்னித்து எல்லா குடும்பத்தையும் மறுபடியும் ஆசிரிக்க வேண்டும். இந்த நாளைகளுக்கு
ஆசீர்வதித்தாங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் விசேஷமா யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க அப்பா. சில குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க அப்பா, மன்றாடி ஜெபிங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக அதிகால வேளையில சில குடும்பத்துல அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. அப்பா எந்த குடும்பத்துல திருமணம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை சந்திங்க ராஜா. 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளே அப்பா விசேஷமா இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ திருமண நாள் கொண்டாடுறாங்களோ 100 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வதிங்க ராஜா. இந்த நாளின் காலவெளியில ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் விசேஷமாக அப்பா அவங்க பிள்ளைகளுடைய கையின் கீழ் ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய சிரசு மேல் ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான் என்று வேதம் சொல்லும்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா மன்றாடி ஜெபிக்கிறான் ராஜா. நிறைய கடன் பிரச்சனை, நிறைய பாடுகள், நிறைய குடும்பத்திலே சாபத்திலே விக்கிர வழிபாடுல, சில குடும்பத்திலே மரண தருவாயிலே, சில குடும்பத்திலே மரண பயம் தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடுல இருக்காங்க, சில குடும்பத்திலே மாதிரிய பிள்ளி சுனும் ஏவல கட்டப்பட்ட நிலைமை. எந்தெந்த குடும்பத்திலே அப்பா கஷ்டப்படுறாங்களோ உபத்திரத்துல இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு ரொம்ப கிரியை எல்லா வானமண்டல பொல்லா சத்துரு சகல கிரியலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படாஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினாலே சத்துருகளை பட்சிக்கிற அக்னி அனுப்புறாஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா கிரியை எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படாஜா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். காலை வேளையில யாரெல்லாம் விசேஷமாக அப்பா அர்ப்பணிக்கிறாங்களோ அப்பா ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க ராஜா. கிருபின் வரலாறு நிரப்புங்க, ஞான வரலாறு நிரப்புங்க, தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. அப்பா எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும் ராஜா. விசேஷமா கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போட்டு உங்க பிள்ளைகளை வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து ராஜா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வரணும்பா. எங்க இதயத்துக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எந்தெந்த காரியம் அருவருப்பான காரியம், தீட்டான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பொய்யான காரியம் இருக்கோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்பட்ட ராஜா. எங்க இதயத்துக்குள்ளே தேவன் தங்கக்கூடிய அப்பா ஆலயமா இருக்கணும். எங்க இதயம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எங்க இதயத்துக்குள்ள இறங்கி வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள இறங்கி வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள இறங்கி வாங்கப்பா. விசேஷமா ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. இந்த நாளிலும் உங்க பாதங்களை தாழ்த்திடும். சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்மக்கிரி அழிவிட்டும், மாம்சக்கிரி அழிவிடும் ராஜா. பிதாவின் சுத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளா நாங்கள் மாற வேண்டும். எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் விசேஷமா தேவ சித்தத்துக்குள்ள வரணும்ப்பா. அப்பா தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய வேண்டும். எப்பொழுதும் அப்பா ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். எல்லாவற்றுக்கும் அப்பா எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும்ப்பா. விசேஷமாக எந்தெந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறோங்களோ தேவ சித்தத்துக்குள்ளே அப்பா வர்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குறைகள் குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். நன்மை செய்கிற பிள்ளைகளா மாற வேண்டும். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, கட்டளைக்கு அப்பா கீழ்ப்படிந்து கற்பனை கை கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் உங்களுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். காலை வேளையிலே அப்பா போட் தொழில் போடுறாங்க, விசைப்படகு, நாட்டு படகு, இன்னுமாக விவசாயத்துக்கு போடுறாங்க, வியாபாரத்துக்கு போடுறாங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, இன்னுமா டாக்டர், நர்ஸ், இன்னுமாக ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வேலை பார்க்காங்கப்பா. காலை வேளையில டிரைவிங் லைனில் புறப்படுறாங்க, இன்னுமாக காலை வேளையில பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ராவலிங் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் காலை வேளையில இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்திருப்போம். இந்த நாளில் விசேஷமா சகல குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான வாசல் திறந்து மனிதனுடைய கண்களிலே தயவுடைகிறத கிருபை செய்யுங்க ராஜா. எத்தனையோ இடத்துல இன்னைக்கு தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் கூட சந்திக்க வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா இன்னைக்கு அர்ஜென்ட் தேவை இருக்குப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடை வாடகை கொடுக்கணும், சில குடும்பத்திலே வீட்டு வாடகை கொடுக்கணும்ப்பா, சில குடும்பத்திலே ஃபைனான்ஸில் வாங்கின கொடுக்க முடியாமல் இருக்கு, இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு. இந்த மாசத்துல அப்பா ஹவுசிங் லோன், இன்னுமாக
குழுக்குள்ள பணம்லாம் எல்லா தேவையில கத்தர் சந்திக்க கத்தர் வாசல் திறந்தாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடுத்து ராஜா காலவில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதிக அளவில் இன்னுமா நிறைய காரியங்கள் ஜெபிக்கிறாங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிற தாய்மார்கள் உண்டு. கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும் சொல்லி ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. விக்கிர வழிபாடுல இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கத்தர் சந்திங்க அப்பா. விசேஷமா அவருடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க ராஜா. காலவேளை தாழ்த்துறாங்க மிஷனரிமார் அப்பா, விசேஷமாக பரிசுத்தவங்க இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவையிலெல்லாம் கத்தர் சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் ஊழியத்துக்கு போடுறாங்களோ கத்தர் பாதுகாப்பு தர வேண்டும் ராஜா. முன்னும் பின்னுமா தேவது நிப்பாட்டி பாதுகாத்துங்க. விசேஷமாக வெளிநாட்டிலே எத்தனையோ இடத்துல அப்பா சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க ராஜா. எல்லா இடத்துலயுமே கத்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். யாரெல்லாம் அப்பா கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்களோ, மற்ற வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லா தடையெல்லாம் நீக்கி கத்தர் வாசல் திறந்தாங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமா கால வேளையில எத்தனையோ இடத்துல அப்பா ஜெபிக்கிறாங்க, கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கு ராஜா. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்றாங்க, பரம வைத்தியர் கூட ராஜா. உங்க நாம மட்டுமே எடுத்தும் எத்தனையோ இடத்துக்குள்ள காலையில நிறைய தேவைகளுக்காக அப்பா மறுபடியுமா சொல்லிப்பா. இன்னைக்குள்ள எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திக்க போற கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய நாம மட்டுமே எடுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்க பேசணும். ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. எல்லா குடும்பத்துடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்க உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினும்பா. தீமையான காரியத்தை வெறுத்து கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்பா உண்மையா வாழ எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. இந்த நாளில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமாக காலை வேளையில யாரெல்லாம் அப்பா வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸ், ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் அப்பா முடியாத பொசிஷனில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, வயசு அதிகமாயிட்டு எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜூன் பண்ணிடும். காய்ச்சல் வைரஸ் எத்தனையோ குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க அப்பா. பரிபூர்ணமான சுகம் தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. இயேசு ரத்தத்தினால இயேசு நாமத்தினால எப்பொழுது பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொண்டும் எல்லா குடும்பத்துக்குள்ளும் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொண்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதை சந்திக்க கிருபைக்கா நன்றி. இந்த நாளிலும் தேவனர்லயே அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்தாங்களோ எல்லா குடும்பத்துக்கு கத்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. யாரெல்லாம் தாழ்த்தினாலோ அந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கத்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தினைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. அப்பா கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தினை கர்த்தராக சுதந்திரம்ப்பா. கர்த்தர் ஆசீர்வதிடும்பா. மாசமா இருக்காங்க, தாய்மலை மாசுவீங்க, டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கொடுங்க ராஜா. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்துல குழப்பங்கள், டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்கு. அந்த எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றித்தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் இந்த நாளிலும் அப்பா விசேஷமா ஜெபிக்கிறாங்களோ அவனோட மன விருப்பத்தை நிறைவேற்றி எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. படிக்கிற குடும்பத்தை அப்பா விசேஷமா உங்களுடைய கரத்துல இருப்பீங்க ராஜா. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கு, எதுமா மேல் படி படிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதினாங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய பதவியில் இருப்பீங்க ராஜா. தேவையில்லாம செல்போனோ, தேவையில்லாம கேமோ, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்போ, தேவையில்லாம படம் பார்க்குற நடந்துகிற எல்லா கீழே அழிவிடட்டும்பா. படிப்புல அப்பா விசேஷமாக ஞாபக சக்தி தாங்கப்பா. உங்க பிள்ளையோட கற்றுக் கொடுங்க ராஜா. உங்களுடைய கிருபையா நிரப்புங்கப்பா. முன்னும் பின்னுமாக பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. தேவதூர் பண்ணுங்க ராஜா. யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போடுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும். படிக்கிற பிள்ளைகள் விசேஷமா வாலிப பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்குப்பா. எல்லா குடும்பத்துக்கும் கத்தோட பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்துங்க. நிறைய குடும்பத்துல பின்மாற்றத்துல போயிட்டாங்கப்பா. அப்பா ஒரு காலத்துல உண்மையா இருந்தாங்க, இப்ப கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க, ஜெபிக்காம இருக்காங்க, துதிக்காம இருக்காங்க ராஜா. அந்த குடும்பம் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும். கத்த கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்துங்க ராஜா. மனுஷனை நம்பி பணம் கொடுத்து வரல, ஃப்ரெண்டை நம்பி ஏமாந்துட்டாங்க, சில குடும்பத்துல மோசம் போயிட்டாங்க, சில குடும்பத்துல நகை கொடுத்து வரல, சில குடும்பத்துல சொத்து பிரச்சனை, ஏமாற்றம், அந்த குடும்பத்துக்கு கத்த நீதி நியாயம் விசாரிங்க ராஜா. ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. எந்தெந்த வீட்டு ரொம்ப என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லா தடைகளும் நீக்கி எந்தெந்த குடும்பத்துல வீடு கட்டுறது தடை, இன்னுமா திருமண தடை, வியாபாரத்துல தடை, குடும்ப வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாதபடிக்கு தடை இருக்கும், அந்த எல்லா தடைகளும் நீக்கி மறுபடியும் அந்த குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே எடுத்தும் சில குடும்பத்துல சாபத்திலே, பஞ்சத்திலே, தரித்திரத்திலே, கஷ்டத்திலே, வறுமையில, உபத்திரத்திலே அப்பா பல கஷ்டத்துல படுறாங்கப்பா. அந்த குடும்பத்தை 2 மடங்கு ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தனிமையில இருக்காங்க, வேதனையில இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, நிறைய தேவைகள் இருக்கு. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஊனமுற்றோர் ஜெபிக்கிறாங்கப்பா. சில குடும்பத்திலே கண்கள் அப்பா
தெரியாதவங்க ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் விசேஷமா சந்திக்க வேண்டும். இந்த நாளில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியானவர்களை நீங்க பொறுப்படுத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் தொடர்புண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.